மாமாங்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். சாதியை ஒழிப்போம், சமதர்மத்தை வளர்ப்போம். என்னதான் தன் பிள்ளையை பாசத்தோடும் பரிவோடும் வளர்த்தாலும் அந்த குழந்தை வேறொரு ஜாதி பையனையோ பொண்ணையோ காதலித்து திருமணம் செய்தால் அவர்களை ஒரு கொலைவெறியோடு குடும்பத்துடன் சேர்ந்து கொலை செய்து அதற்கு ஆணவ கொலை என்ற பெயர் வைத்து மகிழ்ச்சிப்படும் இந்த சமுதாயத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாக தான் நம்முடைய கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் இன்று அறிக்கை விடுத்துள்ளார். ஆணவ கொலைகளை சட்டப்படியான கடுமையான தண்டனை மூலம் தடுப்பது மிக மிக அவசரம். இந்த வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தந்த நீதிபதிக்கு பாராட்டு. இந்த உத்தரவு விரைந்து வினையாற்ற அரசிற்கு நல்வாய்ப்பாக அமைய வேண்டும் என ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். ஆணவ கொலைக்கு மிக காரணமானது ஜாதிதான். அந்த ஜாதியை ஒழிக்க தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் பாடுபட்டுள்ளனர். மகாத்மா காந்தியை நாதுராம் கோட்சே சுட்டு கொன்ற பின்னணியும் ஒரு மதவெறி தொடர்பானதுதான். ஆணவ கொலை ஏற்படா வண்ணம் திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நம் இயக்கமும் முற்போக்காளர்களும் சேர்ந்து ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். அதை ஏற்று ஆணவ கொலை ஏற்படா வண்ணம் ஜாதி வெறி, ஜாதி ஆணவத்திற்கு எதிராகவும் வன்முறைகளை அரசுக்கு கூற உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்து அவர்கள் தலைமையில் ஓர் ஆணையை ஏற்படுத்தி இடையில் நிற்கா வண்ணம் அந்த ஆணை தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. அதேபோல் இந்த ஆட்சியும் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் குழந்தைகளுக்காக பள்ளி குழந்தைகள் தங்களது மத அடையாள சின்னங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னது மிகுந்த பாராட்டுக்குரியது என்றும் இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சிறப்பான வரலாற்று தீர்ப்பு தந்த நீதிபதி அவர்களை பாராட்டி சமூக நல்வாழ்வுக்கும் ஒருங்கிணைப்புக்கும் இத்தீர்ப்பு ஒரு கலங்கரை வெளிச்சமாக அமையும் என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குரலிசை காவியம் படைத்து சாதனை புரிந்த லிடியன் இப்போது லண்டனில் சிம்போனி இயற்றி சாதித்துள்ளார். திறமைமிகு இளைஞனுக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வகுப்பறை என்பது பாடங்களை மட்டுமல்ல வாழ்க்கையும் கற்பிப்பதே என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. ஸ்வயம் போன்ற இணைய வழி தளங்கள் மூலம் தங்கள் கல்விக்கான மதிப்பீட்டு அளவுகளின் ஒரு பகுதியை மாணவர்கள் பெறலாம் என்று டெல்லி பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கு அப்பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கங்கள் ஒன்றான செயல்பாடு மற்றும் மேம்பாட்டிற்கான கல்வியாளர் ஆசிரியர் சங்கம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. கல்வி வளாகங்களையும் வகுப்பறை கல்வியையும் படிப்படியாக குறைப்பதன் மூலம் அதன் முக்கியத்துவத்தை ஒழித்து மாணவர்கள் ஓரிடத்தில் கூடி படித்து உரையாடி சமூக ஜனநாயக விழுமியங்களை அறிவதை தடுப்பதும் இணைய வழியாக கல்வி வழங்குவதன் மூலம் அதை முழுக்க வணிகத்திற்கான வாய்ப்பாக உருவாக்குவதுமே இந்த பாசிச கார்ப்பரேட் நலன் சார்ந்த அரசாக பாஜகவின் நோக்கங்களாக ஸ்வயம் அமைப்புகளின் நோக்கங்களை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை தலையங்கம் கொடுத்துள்ளது. மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இன்றைய தலையங்கத்தில் இருக்கிறது. நெல் சாகுபடிகளை ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் 134.83 கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுதி திட்டம் தொடங்கும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தொழிற்சாலைகளுக்கு மொத்தமாக பெட்ரோல், டீசல் விற்பனை செய்ய ஒன்றிய அரசு தடை விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாடக்கோரி ஒன்றிய மாநில அரசுகள் பதில் தர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பொதுத் தேர்வு நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க தொழிலதிபர் எலன் மஸ்கின் சொத்து மதிப்பு $1 டிரில்லியன் அதாவது ரூபாய் 1 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. வாக்கு திருட்டை தொடர்ந்து சீட்டு திருட்டில் ஈடுபடும் பாஜக வடகொரியா போல் ஜனநாயகம் அழிக்கப்படுகிறது என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளுக்கு சமஸ்கிருதத்தை 3ஆம் மொழியாக கற்கும் மாணவர்கள் குறைந்தபட்சம் ஒரு பிரிவை பராமரிக்க வேண்டும். தற்போது நாடு முழுவதும் 1288 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் உள்ளன.
ஒடிசாவில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் மழலை பள்ளி எல்கேஜி முதுகலை பிஜி வரையிலான கல்வி முற்றிலும் இலவசமாக்கப்படும் என முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். கடும் மின்வெட்டால் விவசாயிகளுக்கு கடும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது என பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசிய பேச்சுக்களை குறிப்பிட்டு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தள வலைதள பக்கத்தில் தற்போது அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லஞ்ச புகார்கள் மற்றும் மோசமான சுகாதார சீர்கேடுகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் மாவட்ட பொறுப்பு அமைச்சரான ஆதவ் அர்ஜுனாவை முற்றுகையிட்டு சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் ஈவ்டீசிங் புகார் கொடுக்க வந்த மாணவியை பெண் ஆய்வாளர் தாக்கியதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கூறி திருவாரூரில் 50 இடங்களில் விவசாயிகள் மறியல். பல்கலைக்கழக மானிய குழுவின் தேசிய தகுதி தேர்வுகளில் கலந்து கொள்ளும் பட்டியலின பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தேர்வாளர்களுக்கு இணைய வழியில் 3 நாள் பயிற்சி நடத்தப்படும் என சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகளை பார்க்கலாம். ஆப்கனில் புர்கா விதிகளை மீறியதாக 30 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என ஐநா அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகள் கோமாவில் இருந்த தாய்லாந்து இளவரசி இன்று காலமானார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமெரிக்க ராணுவ தலைமையகம் அவசரமாக மூடப்பட்டுள்ளது. ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். காங்கோ அகதிகள் முகாமில் எபோலா தொற்று பாதிப்பால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்படும். டெல்டா விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். குறுவை சிறப்பு தொகுப்பு ஏமாற்று வேலை என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வரலாற்று சுவடுகள் பகுதியில் 1926ஆம் ஆண்டு குடியரசு இதழில் வெளிவந்த எவரை பாதிக்கும் சென்னையில் போலீஸ் ஆணையரின் தடை உத்தரவு என்ற தலைப்பிலும் தென்னாப்பிரிக்காவும் ஜால வித்தையும் என்ற தலைப்பில் கட்டுரையும் இடம்பெற்றுள்ளது. தூத்துக்குடி தொகுதிக்கு வரவேண்டிய கப்பல் கட்டும் ஆலை திட்டம் என்னவானது என்று திமுக மக்களவை குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தற்போதைய தாவேகா அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் புகையிலைக்கு ஏன் தடை விதிக்க கூடாது என ஒன்றிய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள், தகவல்கள், வரலாற்று களஞ்சியங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றை வாசகர்கள் வாசிக்கவும். நன்றி, வணக்கம்.